ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, ஒவ்வொரு மனிதனையும் அழிக்கும் மூன்று விஷயங்கள் இருக்கின்றது. அந்த மூன்றையும் மனிதன் அழித்துவிட்டால் போதும், அவன் நிம்மதியாக வாழலாம். இந்த 3 குணங்களுமே மனிதனை நிம்மதியாக வாழ விடாது. ஒன்று, நான் என்கின்ற ஆணவம், அவனா என்ற பொறாமை, எனக்கு என்கின்ற பேராசை. இந்த மூன்றையும் மனிதன் அழித்துவிட்டால் போதும், அவனை தேடி நிம்மதி தானாக வந்துவிடும். எல்லாவற்றிற்கும் நன்மையை நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஏதோ ஒரு வகையில் நன்மை செய்து கொண்டே இருந்தாலே போதும். ஆணவம், அகம்பாவம் எல்லாம் விட்டுவிட்டு சுயநலமின்றி பொதுநலத்தோடு நம்மால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டிருக்க வேண்டும். நீ நினைக்கும் அனைத்தும் ஒவ்வொன்றாகவே நடக்கத் தொடங்கும் தானாக. நீ உன் வாழ்க்கையில் நீ பட்ட துன்பங்கள் எல்லாமே முடிந்துவிடும் தானாக. இனி நீ உன் வாழ்க்கையில் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிக்கும் ஒரு அர்த்தத்தை கொண்டு அதில் நீ வெற்றியும் பெறுவாய். இது 3ஐயும் நீ அழித்துப்பார், உன் வாழ்க்கை நன்றாகவே இருக்கும். நன்மைக்கு நன்மை செய்து தீமை வரும்போது அதை விலக்கிச் செல். அதையே நீ வழக்கமாக வைத்து கொண்டால் நான் உன்னை விட்டு ஒருபோதும் விலகிச் செல்லவே மாட்டேன். ஏனென்றால் உனக்கு ராஜ வாழ்க்கை ஆரம்பமாக போகிறது. உன் வாழ்க்கையில் இனி துன்பம் என்பதே இருக்காது. ஏனென்றால் மகிழ்ச்சி உன்னை சுற்றி இருக்கப் போகிறது, நிலைத்து நிற்கப் போகின்றது. ராஜ வாழ்க்கை வாழ்ந்த ஆரம்பித்த பிறகு உனக்கு எப்படி துன்பம் இருக்கும்? நல்லது தானே நடக்கும். ஏனென்றால் இந்த ராஜ வாழ்க்கையை தரப்போவது உன்னுடைய அப்பாவல்லவா? நீ என்னுடைய குழந்தை. உன் நியாயமான ஆசைகள் நிறைவேற தடையாக இருந்த பல வினைகளை எல்லாம் நீ அனுபவித்து முடித்து விட்டாய். இது மேலும் தொடர்ந்து நீ செய்யும் பிரார்த்தனையாலும் நேர்மறை எண்ணத்தாலும் உன் வாழ்க்கையை சரியான பாதைக்கு நீ அழைத்து வந்திருக்கின்றாய். உன்னுடைய முயற்சிகள் பலனளிக்கப் போகின்றது. நியாயமான ஆசைகள் நிறைவேறப் போகின்றது. தூரத்தில் இருந்து ஒரு நல்ல செய்தி உன்னை தேடி வரப்போகின்றது. நல்லது நடக்கப் போகின்றது. நான் உனக்குள் இருந்து என்ன செய்ய வேண்டும், ஏது செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்று நிச்சயம் நான் வழி நடத்துவேன். உன் நியாயமான கோரிக்கைகளை நீ அடைய நான் உனக்கு வழிகாட்டுவேன். நீ என்னுடைய குழந்தை. உன் ஆசை நிறைவேற நான் என்ன எல்லாம் செய்து கொண்டிருக்கிறேன் என்று உனக்கு தெரியாது. உன் ஆசை நிறைவேற நான் அதை நிறைவேற்றி காமிப்பேன் என்ற நம்பிக்கை உனக்குள் இருந்தால் நிச்சயம் என்னுடைய லீலைகளை நீ அனுபவிப்பாய். ராஜ வாழ்க்கையும் நீ வாழ்வாய். மகிழ்ச்சி நிலைத்து நிற்கும். உன் துயரம் உன்னை விட்டு தூர ஓடும். சந்தோஷமாக இரு, நல்லது நடக்கும். தங்கள் தலைமுறையினர் அனைவரும் ராஜ அந்தஸ்துடன் சமுதாயத்தில் எல்லோராலும் பாராட்டப்படும் போற்றுதலுக்குரிய தலைமை அந்தஸ்து பெற்று மிகுதியான செல்வத்துடன் செல்வ சீமானாக சீரும் சிறப்போடு நீ வாழ்வாங்கு வாழப்போகின்றாய். மகிழ்ச்சியின் ஆரம்பம் உன் வீட்டிலே நீ ஒவ்வொன்றாக நடக்கப் போகின்றது. உனக்கான நல்ல நேரம் தொடங்கிவிட்டது. உன்னுடைய உடல், உன் மனம், உன் பணம் ரீதியான உன் அனைத்து துயரங்களுமே நீங்க போகின்றது. இனி உன் வாழ்வில் சகல நலமும் வளமும் பெற்று சீரும் சிறப்புமாகவே நீ வாழப்போகின்றாய். கண் இமையை மூடி திறக்கின்ற நேரத்திலும் இந்த அப்பாவின் உதவி உன்னை தேடி வரலாம். அதற்கு கூட உனக்கு கொஞ்சம் பொறுமை வேண்டும். நேற்று உன்னை புரிந்து கொள்ளாதவர்கள் கூட உன்னை புரிந்து கொண்டு தானாக உன்னிடம் வந்து பேசினார்கள், பார்த்தாயா? நீ என்னிடம் பிரார்த்திக்கும் போது எது வேண்டும் என்று கேட்கவில்லை. நானாக உன் மனதை புரிந்து உனக்கு தேவையானதை நடக்கச் செய்தேன். நீ எதையும் பிரச்சனையாக மட்டுமே பார்த்தால் அது பிரச்சனையாக மட்டும்தான் உனக்கு தெரியும். எதிலும் உனக்கு நான் என்ன நன்மையை செய்து வைத்துள்ளேன் என்று உணர்ந்து பார்த்தால் உனக்கு நான் உனக்காக செய்யும் நன்மைகள் அனைத்தும் உனக்கு புரியும். நான் செய்வதை நீ எந்த கண்ணோட்டத்தில் பார்க்கின்றாய் என்பதுதான் உன்னுடைய முதல் கடமை, முதல் செயல். அதைதான் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். நான் செய்யும் லீலைகளை நீ உணர்ந்தாயா? அது எந்த கண்ணோட்டத்தில் நீ பார்த்து கொண்டிருக்கிறாய் என்பதுதான் எனக்கு இன்னும் புரியவில்லை. என் லீலைகள் உனக்கு நடந்தும் அதை உணராமல் இருக்கின்றாய். உன்னோடு தானே நான் இருக்கின்றேன்.
எப்போதுமே உன் கூடவே வந்து கொண்டே இருக்கின்றேனே. எதற்கும் நீ தைரியமாக இருக்க வேண்டும் அல்லவா? உன்னையே நம்பினேன், நம்புகிறேன், நம்புவேன். எவ்வளவு துன்பம் வந்தாலும் உன்னை நான் மறக்க மாட்டேன் என்று எப்போது என் ஆலயம் நோக்கி வந்து இதை நினைத்து என் முன்னால் ஒரு தீபத்தை ஏற்றினாயோ அப்போதே என் ஆசைகளை நான் உனக்கு வழங்க ஆரம்பித்து விட்டேன். இன்னும் எவ்வளவு துன்பம் கொடுத்தாலும் தாங்கிக் கொள்வேன். ஏனென்றால் உன்னை வணங்கும் எனக்கு வலிமையுண்டு என்று நம்புகிறேன் அப்பா என்று என் காலடியில் நீ விழுந்த உன்னை நான் எப்படி கை தூக்கி விடாமல் இருப்பேன்? நிச்சயம் கரை சேர்ப்பேன். உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாற, உன் வாழ்க்கை சந்தோஷமாக மாற நானே உனக்கு ஆசிர்வதிக்கிறேன். கண் இமையை மூடி திறக்கும் நேரத்தில் உன் வாழ்க்கையை அழகாக நான் மாற்றி காமிக்கின்றேன். உனக்கான நல்ல நேரம் தொடங்கிவிட்டது. உன் உடல் பிரச்சனை, மனப்பிரச்சனை, பணப்பிரச்சனை எல்லாமே நீங்க போகிறது. சந்தோஷமாக இரு. அடுத்த கட்டம் ஆரம்பித்து விட்டது. உனக்கு இப்போது நன்றாக புரிந்திருக்கும். இதுவரை கடினமாக இருந்த உன்னுடைய வாழ்க்கையின் முதல் பாகம் இப்போது மகிழ்ச்சியான இரண்டாம் பாகமாக மாறுவதற்கான அறிகுறிகள் எல்லாம் இனி நடந்து கொண்டிருப்பதையும் இனி நடக்கப் போவதையும் நீ உணர்ந்திருப்பாய்தானே? அப்படி உணரவில்லை என்றால் நீ அதை வரும் நாட்களில் நிச்சயம் உணர்வாய். உன்னுடைய வாழ்வின் அடுத்த கட்டம் மிக மகிழ்வாகவே இருக்கும். உனக்கு பிடித்த மாதிரியே இருக்கும். உன் வாழ்க்கை முடிந்து போகவில்லை, இனிமேல்தான் ஆரம்பிக்கப் போகிறது. சந்தோஷமாக மாறப்போகிறது. ராஜ வாழ்க்கை உனக்கு ஆரம்பித்து விட்டது. நீ மகிழ்ச்சி கொள்ளப் போகிறாய். இனி துயரம் என்பதே உனக்கு இருக்காது. நீ எப்போதும் எதையும் யாருக்காகவும் விட்டு கொடுக்கக்கூடாது. எப்போதும் எதையோ நீ பறிகொடுத்தவர் போலவும் உன்னுடைய முகத்தை நீ வைத்திருக்கவும் கூடாது. மலர்ந்த முகத்தோடு நீ இருக்க வேண்டும். மகிழ்ச்சியான நிகழ்வுகள் எல்லாம் இனி நடக்கப் போகின்றன அல்லவா? உன்னுடைய இல்லத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கப் போகிறது அல்லவா? நீ கொஞ்சம் பொறுமையாக கவனத்துடன் நடந்து கொண்டால் போதும். மகிழ்வான பல நிகழ்வுகள் எல்லாம் நடக்க இருக்கின்றன. மலர்ந்த முகத்தோடு நீ ஏற்றும் தீபம் உன்னுடைய வாழ்வில் அடுத்தடுத்து மகிழ்ச்சியை கொண்டு வரப்போகின்றது. நீ ஏற்றும் தீபத்தின் மூலம் உன்னுடைய வாழ்க்கையில் உள்ள இருளெல்லாமே அகலப் போகிறது. நீ என்னிடம் வந்தாய். உன் மனக்குறையை எல்லாம் என்னிடம் சொன்னாய். உன்னால் சொல்ல முடியாத அளவுக்கு கூட நீ தவித்து நின்றாய். உன் மனச்சுமையை உன்னால் இறக்கி வைக்க முடியாத அளவுக்கு உன்னுடைய மனம் பாரமாக இருக்கின்றது. ஆனால் நீ என்னுடைய கோவிலின் படியில் காலெடுத்து வைத்த அடுத்த நிமிடமே நானே உன்னை கவனித்தேன். உன்னுடைய மனப்போக்கை கவனித்தேன். நீ விரும்பிய ஒரு மாற்றத்தை நீ கேட்காமலேயே நான் உனக்கு தரப்போகின்றேன். அதை கண்டு நீ மகிழ்வாக விரைவாக சந்தோஷத்தில் நனையப் போகின்றாய். எப்போது என்று கேட்காதே, நிச்சயம் நடக்கும். உனக்கு வெற்றி கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது. வருந்தாதே, கவலைப்படாதே. உன் வாழ்வில் நான் இருக்கின்றேன் என்பதை நீ சுத்தமாக மறந்து விட்டாய் என்றால் உன் வாழ்வில் நல்லது நடக்காமல் கூட போகலாம். உன்னுடைய வாழ்வில் கடவுள் இருக்கிறார். தெய்வம் எனக்கு துணை இருக்கின்றார். நான் வணங்கும் அப்பா என் கூடவே இருக்கின்றார். என்னை சுற்றி பாதுகாத்து கொண்டே இருக்கின்றான் என்ற நம்பிக்கை உனக்குள் இருந்தால் உன் வாழ்க்கையின் அடுத்த கட்டம் மிக மகிழ்ச்சியாக இருக்கும். நான் சொல்வது சத்தியமாக பழிக்கும். உன் அப்பாவின் வாழ்க்கை நிச்சயம் பழிக்கும். ராஜ வாழ்க்கை உனக்கு ஆரம்பிக்கப் போகிறது. துயரமே இனி உனக்கு கிடையாது. உன் வாழ்க்கை முடியவில்லை, இனிதான் ஆரம்பம். அடுத்த கட்டம் மிக சந்தோஷமாக இருக்கும். நல்லது நடந்து கொண்டே இருக்கும். உனக்கு கேட்ட நல்லது நடக்குமா என்று நினைத்த நல்லது 9 மணி நேரத்தில் நடக்கப் போகின்றது. 3 நிமிடம் மட்டும் இதை கண்டிப்பாக கேள். நிச்சயம் உன் வாழ்க்கை நல்லபடியாகவே மாறும். காத்திருந்தது எல்லாம் போதும். ஏனென்றால் உன்னுடைய கவலைகள் தீரும் நேரம் வந்துவிட்டது என் தங்கமே. நீ படும் கஷ்டங்களுக்கெல்லாம் முடிவு வந்துவிட்டது. உனக்கான விடியல் காத்து கொண்டு இருக்கிறது. அந்த விடியல் உனக்கு புது மகிழ்ச்சியை கொடுக்க போகிறது. மிகப்பெரிய திருப்பமும் வரப்போகின்றது. உன்னுடைய உள்ளமானது மகிழ்வாக இருக்கப் போகிறது. நீ நினைத்தபடியே அனைத்தும் நடக்கும். சற்று நேரத்திலேயே நீ பூரிப்பு அடையப் போகிறாய் என் செல்லமே. உனக்கான நல்லதை நான் கொண்டு வந்து இருக்கிறேன். உன் குழந்தைக்கு எது தேவை என்பதை நீ பார்த்து பார்த்து செய்வாய் அல்லவா? அதுபோலத்தான் நானும் என் குழந்தைக்கு எது நல்லதோ அதையே நான் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கின்றேன்.
ஒரு குழந்தை நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பது ஒரு தாய், தந்தை, பெற்றோரின் கடமை அல்லவா? அதுபோலத்தான் நானும். நீ என்னுடைய குழந்தை. நான் உன்னுடைய பெற்றோராக இருந்து உனக்கு செய்ய வேண்டிய எல்லாவற்றையும், எல்லா நல்லதுகளையுமே செய்து கொண்டு இருப்பேன். ஆபத்து காலத்தில் உனக்கு துணையாகவும் இருப்பேன். நீங்கள் யாராவது ஒருவருக்கு ஒரு பொருளை பயன்படுத்துவதற்கு கொடுத்தால், அந்த பொருளை அந்த நபர் பயன்படுத்திவிட்டு கொடுக்கும் பொழுது அந்த பொருள் நீங்கள் கொடுத்தது போலவே நன்றாக இருந்தால், நீங்கள் அப்பொழுது என்ன நினைப்பீர்கள்? அந்த நபர் மீது உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். அந்த நம்பிக்கை எப்படி என்றால், அந்த நபருக்கு நீங்கள் திரும்பவும் அவர் கேட்கும் பொருளை கொடுக்க முன் வருவீர்கள். அப்படித்தானே? அதே அந்த நபர் உங்கள் பொருளை பழுதாக்கியோ அல்லது தேசப்படுத்தியோ உங்களிடம் திரும்ப கொடுத்தால், உங்களுக்கு அவர் மீது என்ன எண்ணம் தோன்றும்? அந்த நபர் திரும்ப எத்தனை முறை கேட்டாலும் நீங்கள் எந்த பொருளையுமே கொடுக்க மறுப்பீர்கள். அப்படித்தானே? ஒவ்வொரு மனிதனுக்கும் இடையிலேயே இப்படிப்பட்ட நம்பிக்கை சார்ந்த செயலாற்றம் இருக்கும் பொழுது, இறைவனிடம், அதாவது பிரபஞ்சத்திடம் கேட்கும் எந்த ஒரு பிரார்த்தனைக்கு எவ்வளவு நம்பிக்கை சார்ந்த செயல்முறை தேவை? பிரபஞ்சம் உன்னிடம் கொடுத்த காற்று, நீர், உணவு, உணர்ச்சி, நிலம் ஆகியவற்றை அது கொடுத்தது போலவே அவற்றை அதன் தன்மை மாறாமல் நீ இதுவரை கொடுத்திருக்கிறாயா? அல்லது கொடுக்க முயற்சியாவது எடுத்திருக்கிறாயா? தனித்தனியே ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த பிரபஞ்சம் மேலே குறிப்பிட்ட எல்லாவற்றையும் பயன்படுத்த கொடுத்தது. ஆனால் நீ அவற்றையெல்லாம் எப்படி திரும்ப கொடுத்திருக்கிறாய்? கொஞ்சம் சிந்தித்துப்பார். கொடுத்ததையெல்லாம் சேதப்படுத்தி வைத்திருக்கிறாய். அதனால்தான் உன் பிரார்த்தனையோ அல்லது வேண்டுதலோ இறைவனிடம் ஏற்றுக்கொள்ள மறுக்கப்படுகிறது. உன் சுய சிந்தனையில் உனக்கு என்றைக்கு இறைவன் கொடுத்ததை நாம் சரியாக பயன்படுத்தியிருக்கிறோம் என்று உணர்ந்திருக்கிறாயோ, அன்று உனக்கு நீ கேட்கும் பதில் கிடைக்கும். இதுவும் நம்பிக்கை சார்ந்ததே. அந்த நம்பிக்கையே இறை நம்பிக்கை. உங்கள் சுற்றுச்சூழல் நன்றாக இருந்தால் நீங்களும் நோய் நொடி இல்லாமல் நன்றாக இருப்பீர்கள். நீங்கள் உண்ணும் உணவையும் அருந்தும் நீரையும் சுவாசிக்கும் காற்றையும் சுத்தமாக இருக்க கவனியுங்கள். சேதப்படுத்திவிட்டு திரும்பவும் உங்களுக்கு புது வாழ்க்கை கேட்டால் படைப்பின் சக்தி எப்படி கொடுக்கும்? பிரபஞ்சத்தின் கூற்று அனைத்துமே அவனின் படைப்புதானே. அதனால் இறைவன் கொடுத்ததை நாம் சரியாக பயன்படுத்தி பத்திரமாக வைத்துக் கொள்ள வேண்டும். உனக்கும் எனக்கும் இடையே உள்ள பந்தத்தை வார்த்தைகளால் வர்ணிக்க இயலாது. நான் ஒரு கடவுளாக பார்த்தால் கடவுள், என்னை எந்த ரூபத்தில் பார்க்கிறாயோ அப்படியே நான் உனக்கு காட்சி தருவேன். இன்றிலிருந்து 8வது நாள், சரியாக 8வது நாள் உன்னுடைய ஆசை நிறைவேறும். நானும் உனக்கு காட்சியும் தருவேன். நல்ல செய்தி சொல்ல நான் வருவேன். இது உனக்கு கிடைக்கும் மிகப்பெரிய யோகம். தட்டுவிடாதே. வெற்றி கிரீடம் உனக்காக காத்திருக்கிறது. உன்னுடைய அப்பா உனக்கு மிகப்பெரிய யோகத்தை தரப்போகிறேன். நல்ல செய்தியையும் நான் கொண்டு வரப்போகிறேன். உன்னை அவமானப்படுத்தியவர் முன்பு, உன்னை வெறுத்து சென்றவர் முன்பு, உன்னை ஏமாற்றி சென்றவர் முன்பு, உன்னை பற்றி தவறாக பேசுபவர் முன்பு உன்னை வாழ வைக்கப் போகின்றேன் என் தங்கமே. உன் கேள்விக்கு பதிலாய் உன் வாழ்க்கையின் உயர்விறக்கும். கண் விழித்ததும் என்னை அப்பா என்று கூறி கவலையை என் காலடியில் போட்டுவிடு. நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் என்னுடைய துணை நிச்சயம் வரும். வெற்றி தரும். வெற்றி மட்டுமே உனக்கு வரும். உனக்கு முன்பாக நான் இருக்கின்றேன். தினம் தினம் ஒவ்வொரு பரீட்சை உன் மனமே உனக்கு நடத்தி கொண்டிருக்கிறது. அதை நீ அறிந்தாயா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு படிப்பை அது உனக்கு கற்றுத்தந்து கொண்டிருக்கிறது. அதுவே உன் வாழ்க்கையில் நிகழ்ந்து கொண்டும் இருக்கிறது. நீ தாண்டி கடந்து வந்த நிமிடங்கள் உன் மனதின் பக்குவத்தையும் உயர்வான பாதையையும் காண்பிக்கிறது. ஒரு முறை 2 முறை வீழலாம். ஆனால் எழுந்து நின்று விட்டால் உன்னை வீழ்த்த வரும் எந்த ஒரு எதிர்மறையும் உனக்கு நேர்மறையாய் அமையும். கீழே விழுவதை பற்றி கவலை கொள்ளாதே. தோள் தாங்கி கொடுத்து அரவணைப்பேன் நான். 100 முறை உடைந்து போனாலும் 1000 முறை உன்னை உருவெடுக்கச் செய்வேன் நான். அதற்கான வலிமையையும் நம்பிக்கையும் நான் உனக்கு தருகின்றேன். என் ஆலயத்திற்கு வந்தும் நான் கேட்டது எனக்கு நடக்கவில்லையே என்று வருந்தினாயே. வரும் வாரத்தில் உன்னுடைய வாழ்வில் ஒரு அற்புதம் நடக்கும். உன்னுடைய வாழ்வில் நீ கேட்டதற்கு 2 மடங்கு நற்பலன்களை நான் உன்னுடைய வாழ்வில் நிகழ்த்தப் போகின்றேன். உன்னுடைய உயர்வுக்கு தடைக்களாக எத்தனை பேர் வந்தாலும்
அத்தனை பேரும் வியக்கும்படி நான் உனக்கு பல வழிகளை திறக்கப் போகின்றேன். நீ நம்பிக்கையோடு முன்னேறி சென்று கொண்டிரு. நீ எதற்கும் கலங்காதே. இந்த அப்பா உன்னோடு இருக்கின்றேன். என்னை பார்த்து விட்டால் உன்னுடைய பிரச்சனை எல்லாம் தீர்ந்துவிடும். விளக்கில் எண்ணெய் தீர்ந்துவிட்டால் தீபத்தின் வெளிச்சம் மறைந்து இருள் சொல்வது போல நல்ல எண்ணங்கள் தேர்ந்து எதிர்மறை எண்ணங்கள் வரும்பொழுது உன்னுடைய மனதில் இருள் சூழ்ந்து கொள்கிறது அல்லவா? அப்போது நீ என்ன முயற்சித்தாலும் நீ நினைத்ததை உன்னால் செயல்படுத்த முடியாது. இதனால் தான் நான் உன்னை அடிக்கடி தீபம் ஏற்றி என்னை வணங்கச் சொல்கின்றேன். தீபம் ஏற்றும் போது உன் இல்லத்தில் இருளும் உன் மனதில் உள்ள இருளும் அகன்றுவிடும். இன்றும் நீ தீபம் ஏற்று. நன்றாகவே இருப்பாய். நீ நல்லதே நடக்கும், இன்றே நடக்கும் என்றும் நம்பிக்கையோடு நீ தீபம் ஏற்று. என்னுடைய அருளால் உன் பிரச்சனை தீர்ந்து நீ நலமாக வாழ்வாய். உன் கஷ்டங்கள் தீர்ந்து ராஜாதி ராஜனாக ராஜ வாழ்க்கை நீ வாழ வைக்கப் போகிறேன் உன்னை. என்னை நம்பியவர்களை நான் கைவிட மாட்டேன். நீ என்னுடைய குழந்தை அல்லவா? உன் வாழ்க்கை வறண்ட பாலைவனத்திலிருந்து சோலைவனத்திற்கு மாறப்போகிறது. நீ எதிர்பார்த்தபடி உன்னுடைய வாழ்க்கை அமையப் போகிறது. நீ எந்த தவறும் உன்னுடைய வாழ்வில் செய்யவில்லை என்பதை உனக்காக மீண்டும் தெளிவுபடுத்துகிறேன். நீ சந்திக்கும் நபர்கள் கர்ம வினையால் வருவார்கள். கர்ம வினைக்கு ஏற்ப இருப்பார்கள். திருமண உறவு, பெற்றோர் உறவு தவிர மற்ற உறவுகள் எல்லாம் வினை தீர்த்து செல்வார்கள். நீ உன் சிந்தனையை என் மீது வைத்து செய்யும் செயல்களால் உனக்கு எந்த தோஷமும் வரப்போவதில்லை. நீ செய்த புண்ணியத்திற்கான பலனை அனுபவிக்க காலம் நெருங்கிவிட்டது என் தங்கமே. கிடைக்கும் வாய்ப்பில் நீ மகிழ்ச்சியாக இரு. நல்லது நடக்கும். நான் இருக்கின்றேன். பயம் கொள்ளாதே. நீ நினைத்தது போலவே நிச்சயம் உன் கனவாக இருக்கும் உன் வேலையை நான் விரைவில் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். என் வாக்கு ஒருபோதும் பொய்யானது இல்லை. நம்பிக்கையுடன் இரு. நான் இருக்கின்றேன். உனக்கான வியாழன் ஆசிகளாக இதை நான் உனக்கு தருகிறேன். உங்கள் பிரார்த்தனைகள் பலவற்றை நான் நிறைவேற்றி வைத்திருக்கின்றேன் அல்லவா? உங்கள் பிரார்த்தனைகளை பலனற்று போகும்படி நான் விடமாட்டேன். உங்கள் ஆசைகளை நிராசையாக்கி விடும்படி செய்யவும் மாட்டேன். உங்கள் காரியங்களை உங்களுக்கு முன்பாகவே நான் செய்து முடித்து உன்னுடைய கையில் தருகிறேன். என் குழந்தையான உனக்கு நல்லது செய்யதானே நான் இருக்கின்றேன். உன் வாழ்வில் ஏற்றங்கள் இறக்கங்கள் என அவை தந்த தாக்கங்கள் உனக்கு இப்போது இருக்கின்றன. அப்பா, இதை நீக்குங்கள் என எப்போது என்னை சரணடைந்தாயோ அப்போது இருந்தே உன் மனக்காயங்களை ஆற்றுவதற்காக நான் உனக்கு ஆறுதலாக பல நிகழ்வுகளை நிகழ்த்தியுள்ளேன். இன்னுமே உனக்குள் மீதம் இருக்கிறது தாக்கங்கள். அவ்வப்போது அது வெளிப்படுத்தி கொண்டும் இருக்கின்றன. அவை உன்னை சோர்வடைய செய்கின்றன. என்னை நம்பு, இது முழுமையாகவே மாறும். நீ நேர்மறை எண்ணங்களால் உன் வாழ்வை இப்போது அழகாக செதுக்கிக் கொண்டிருக்கின்றாய். இதை பற்றி நீ மற்றவருக்கு எடுத்துரைத்தாலும் புரியாது. உனக்கான முழுமையான மாற்றம் விரைவில் கிடைக்கும். அப்போது நீ உறுதியான தன்னம்பிக்கையுள்ள ஒரு மனிதனாய் வாழ்வை வாழ ஆரம்பித்து விடுவாய். என் துணையால் உன் வாழ்வில் எப்பொழுதும் ஏற்றம் மட்டுமே இருக்கும். சந்தோஷமாக இரு. உன் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கப் போகிறது. என்னை தஞ்சம் அடைந்து விட்டாய் அல்லவா? பிறகு கவலை எதற்காக கொள்கிறாய்? உன்னை எப்போதும் நான் நிற்கதியாய் இருக்க விட மாட்டேன் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதே. உறுதியாக நம்பு. உன் நம்பிக்கை வீண் போகாது. இன்னும் கொஞ்ச காலத்தில் உன் பிரச்சனைகள் அனைத்தும் மாறி அனைத்திலும் சுகமான வாழ்வு உன்னை நான் வாழ வைக்க ஆரம்பித்து விட்டேன். மற்றவர்கள் உன்னை உதாரணமாக வைத்து என் மேல் நம்பிக்கை கொண்டு என்னை வணங்கும்படி செய். எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கிறேன். இன்னும் எத்தனை நாள் இழந்து போன விஷயங்களையும் உறவுகளையும் நினைத்து வருத்தப்பட போகின்றாய்? அவர்கள் உன் அன்பை சிறிதும் உணராத மனம் படுத்தவர்கள் என்று நீ அறிவாயல்லவா? அதை உணர்ந்து தெரிந்த பிறகும் அவர்களுக்காக இன்னும் உன் நிமிடங்களை செலவழித்து உன் வாழ்க்கையின் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் இழக்காதே. உன் மனமானது ரணத்தால் கொதித்து போயிருக்கிறது. ஆதங்கத்திலும் வழியிலும் இருக்கின்றாய். நமக்கு என்ற ஒரு நாள் வரும், அன்றைக்கு நாம் பேசிக்கொள்ளலாம் என்ற வேதனையில் இருக்கின்றாய். நீ பேசி என்ன பயன்? அவர்கள் அப்படித்தான், திருந்தாத மனிதர்கள். அவர்களை நீ கணக்கில் எடுத்து கொள்ளாதே. அவர்கள் கணக்கில் எடுத்து பேசினால் நீதான் நிம்மதியை இழப்பாய்.
அதை நீ ஞாபகம் வைத்துக்கொள். உன்னையும் உன் அன்பையும் கொண்டாடுபவர்கள் இருக்கின்றார்கள் அல்லவா? அவர்களுக்காக நீ சிரித்து கொண்டே இரு. அவர்களுக்காக நீ அழு, வருத்தப்படு, அவர்களுக்காக உதவியும் செய். ஆனால் உன்னை மதிக்காத இடத்தில் ஒரு நிமிடம் கூட தங்காதே. அமைதியாக அவர்களை விட்டு நகன்று வந்துவிடு. அவர்களை பற்றி யோசிக்காதே. உன்னுடைய கோபம் நியாயமானதுதான். ஆனால் அது உனக்கு வேண்டாம் என் அன்பு தங்கமே. அது உன்னையும் உன் நிம்மதியையும் உன் சிரிப்பையும் உன் சந்தோஷத்தையும் அதுவே தின்றுவிடும். உனக்கு எந்த விதமான குழம்பும் நிலையும் வேண்டாம். அனைத்தும் என்னிடம் நீ விட்டு விட்டாய். இனிமேல் என்ன பயம்? எல்லாமே நல்ல காலம்தான். நான் உனக்கு நிச்சயம் உன் வாழ்க்கையை உயர்த்தி காமிப்பேன். அனைவரும் பார்த்து வியக்கும் வண்ணம் உன் வாழ்க்கையை மென்மேலும் வெற்றியில் கொண்டு செல்வேன். நீ எதற்கும் கவலைப்படாதே. உன்னோடு நான் இருக்கின்றேன். அடுத்த 8 நாட்களுக்குள் நான் உனக்கு காட்சி தருவேன்.